மகிமைக்கு சோஸ்திரம் உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவர் நம்மளுக்காக உங்களுக்காக தந்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, ஏசாயா 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமான இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் என்ற ஆண்டவர் உங்களை பார்த்து என்னை பார்த்து தான் சொல்றாருங்க. ஆண்டவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு அதிசயத்தை செய்ய போறார். என் வாழ்வில் இதே போல ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்தாருங்க. அது ஒரு சின்னதாக உங்களுக்கு சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். என்னுடைய வாழ்வில் ஆண்டவர் எல்லா காரியத்திலையும் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தந்தாருங்க. வீடு தந்தார், பணம், நகை எல்லாமே தந்தார், காது தந்தார், எல்லாமே தந்தாருங்க. எங்கள் சுய புத்தினால சொந்த பந்தத்தை நம்பி எல்லாத்தையும் இழந்து வாடணும். படுக்க கூட இடமில்லாத அளவுக்கு ஒரு சின்ன கடையில் படுத்திருந்தோங்க. அந்த ஒரு நாள் கடையை காலி பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு இக்கட்டான நிலைமை வந்ததுங்க. அந்த ஒரு நாளில் நாங்கள் வீடு தேடி அலைந்தோம். எங்களுக்கு ஒரு வீடு கூட எந்த இடத்துல கூட கிடைக்கலங்க. அப்புறம் ஒரு இடத்துல எங்களுக்கு ஒரு வீடு கிடைச்சிது. ஆனால் அது பெரிய அளவில் ஒரு 3 பெட்ரூம் உள்ள ஒரு வீடாக கிடைக்குது. எங்களுக்கு அது வாடகை கொடுக்க கூட தகுதி இல்லைங்க. ஆனால் ஆண்டவர் அந்த வீட்டை எங்களுக்காக தந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் அந்த வீட்டுக்கான வாடகை 30ஆம் தேதி தரணும்னா 29ஆம் தேதியை வாடகை கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு அற்புத அரசியல் செஞ்சிருக்கார். ஒவ்வொரு நாள் எங்களுக்கான தேவைகளை சந்திச்சுட்டு வரார். அதே போல உங்கள் வாழ்விலும் ஆண்டவர் ஒரு அற்புத அதிசயம் செய்ய போறார். அது இன்றையிலேருந்தே செய்ய போறாருங்க. கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோட இருக்கிறார், நம்மளோட இருக்கிறாருன்னு ஒவ்வொரு நாளும் நீங்க நினைக்கணுங்க. நினைச்சு ஜபிக்கணுங்க. ஜபிக்க மறந்துடாதீங்க. பைபிள் வாசிக்க மறந்துடாதீங்க. அது மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு தவறாமல் நம்ம செல்லணுங்க. அது மட்டும் இல்லை, காலை வேளையில் அதிகாலை வேளையில் இருந்துச்சு நீங்கள் ஜபிக்கும் போது ஆண்டவர் மகிமையும் அதிசயம் நம்மளுக்கு செய்வார். உங்களுடைய வாழ்விலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.